8ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஐடிஐ சேர்ந்துட்டிங்களா? 10ஆம் வகுப்பு படிக்கலைன்னு கவலையாக இருக்கா? நிச்சயமாக உங்களால் 10ஆம் வகுப்பும் ஐடிஐ கூடவே சேர்ந்து படிக்க முடியும். நீங்கள் ஐடிஐ படிக்கிற காலத்திலேயே 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ படிக்கிறீங்களா? உங்களால் 12ஆம் வகுப்பு +2 படிக்க முடியலேன்னு கவலையாக இருக்கா? நிச்சயமாக உங்களால் +2 ஐடிஐ படிக்கும்போதே கூடுதலாக சேர்த்து படிக்க முடியும். இது என்ன அருமையான வாய்ப்பாக இருக்கே அப்படின்னா நிச்சயமாக உங்களால் முடியும். இந்த வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னா, NIOS நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிற மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சிறந்த வாய்ப்பை மேற்படிப்பிற்காக அவர்களுடைய மேற்படிப்பிற்காக வழங்குகிறது. இது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் படிக்கிறதுக்கு 2 சப்ஜெக்டு, ஏதேனும் தமிழ் இங்கிலீஷுங்கிற மொழி பாடம், ஒரு விருப்ப பாடம் 2 மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி 3 பாடங்களை ஐடிஐ படிக்கிற பாடங்களை மட்டுமே உங்களுடைய மதிப்பெண்ணுக்காக எடுத்துக்குவாங்க. இது எப்படி சார், ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் மட்டும் படித்தாலே நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு சான்றிதழும் 12ஆம் வகுப்பு சான்றிதழும் ஐடியோடு சேர்த்து தருவாங்கன்னா அது உண்மைதான். எப்படின்னா, நீங்கள் இந்த TOC அப்படிங்கிற முறைப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற இந்த முறையின்படி நீங்கள் என்ன செய்ய முடியுது, உங்களோட ஐடிஐயில் நீங்கள் படிக்கிற பாடங்கள் அதில் பெறக்கூடிய மதிப்பெண்களை அப்படியே இந்த 10th மார்க்குக்கு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழுக்கு 3 பாடமாக கொண்டு வந்துடுவாங்க. மீதி 2 பாடங்கள் மட்டுமே நீங்கள் தேர்வு எழுதுனா 10ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். அதே மாதிரி தான் 12ஆம் வகுப்பு சான்றிதழும். இதில் உங்களுக்கு லக்கி என்னன்னா, நீங்கள் 2 ஆண்டுகள் ஐடிஐ படிப்பில், உதாரணத்துக்கு ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி 2 ஆண்டு படிப்பை படிக்கிறீங்கன்னா 12ஆம் வகுப்பு நேரடியாக ஐடிஐ படிக்கும்போதே நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே எழுதி, தமிழோ இங்கிலீஷோ ஒரு சப்ஜெக்டை மட்டும் எழுதி மீதி அனைத்து மதிப்பெண்களையும் ஐடிஐ பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களை அப்படியே உங்களோட 12ஆம் வகுப்பு சான்றிதழுக்கு மாற்றி தந்துடுவாங்க. தமிழ் இங்கிலீஷ் மட்டும் ஏதேனும் ஒரு சப்ஜெக்டை எழுதி நீங்கள் 5 சப்ஜெக்ட் ஆக்கி, அதாவது 4 சப்ஜெக்ட் மார்க்கை ஐடிஐலேருந்து எடுத்து ஒரு சப்ஜெக்ட் மார்க்கு நீங்கள், அதாவது தமிழோ இங்கிலீஷோ மொழி பாடத்தை மட்டும் எழுதி நீங்கள் 12ஆம் வகுப்பு சான்றிதழையும் பெற முடியும். அப்படிங்கிறது தான் இந்த TOC, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட் முறையை தான் DGTயும் NIOSும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடத்துகிறாங்க. இதனால தான் உங்களால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நேரடியாகவே படிக்க முடியுது. அப்போ 2 சப்ஜெக்ட் எழுதினாலே நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸு. அதே போல் தான் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் இதே போல் 2 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ஒரு விருப்ப பாடம், ஒரு மொழி பாடம் 1, விருப்ப பாடம் 1ன்னு எடுத்து உங்களால் 12ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியும். ஆக இது ஒரு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாய்ப்பு மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. ஐடிஐ படிக்கிறேன், ஓகே, அதே போல் 12ஆம் வகுப்பும் படிக்கிறேன், ஓகே, எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு டேபிளாக அதை அழகாக லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அரசு தேர்வுகள் எழுதுறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இப்போ பொதுவாக குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதணும்னா அந்த TNPSC எக்ஸாமினேஷன் சொல்கிறோம், அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு. அதில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் இந்த 10ஆம் வகுப்பு சான்றிதழை நீங்கள் தாராளமாக பயன்படுத்த முடியும். இந்த 10ஆம் வகுப்பு சான்றிதழோட நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷன் சொல்கிற VAO எக்ஸாம் ஆகட்டும், அதை சார்ந்த இளநிலை உதவியாளர் தேர்வுகள், டைப்பிஸ்ட் எக்ஸாம், ஸ்டெனோ எக்ஸாம், இந்த அரசு தேர்வுகளை நீங்கள் இந்த சான்றிதழ் கூட சேர்த்து எழுத முடியுங்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2வது வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா, கலை அறிவியல் கல்லூரிகளில், அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து படிக்க முடியும். மேற்படிப்பு நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா நீங்கள் நிச்சயமாக இந்த கல்லூரிகளில் சேர்ந்து ஒரு BA இங்கிலீஷ் இது போன்ற பாடங்களை படிக்க முடியும்.
ஏன் இந்த பாடங்களை நம்ம கூடுதலாக படிக்கணும்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் 1 எக்ஸாமினேஷன் முதல் நிலை தேர்வுங்கிறாங்க, அதுக்கு ஏதேனும் டிகிரி படிச்சிருக்கணும். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்புகளுக்கு இது பயன்படும். கலை அறிவியல் கல்லூரிகளில் படிப்பதற்கும் இந்த 12ஆம் வகுப்பு சான்றிதழ் உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படும். அதே போல் பாலிடெக்னிக்கில் நீங்கள் லேட்ரல் என்ட்ரியாக சேரலாம். மூணாவதாக நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், பாலிடெக்னிக்கில் நீங்கள் லேட்ரல் என்ட்ரியாக 2ஆம் ஆண்டிலேயே சேர்க்கை செய்யப்படுவீர்கள். இது உங்களுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை வைத்து கிடையாது. நீங்கள் படித்த ஐடிஐ சர்டிஃபிகேட்டை வச்சு இப்போ பாலிடெக்னிக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு 2 ஆண்டு ஐடிஐ படிப்பை படிச்சிருக்கணும். அப்படி 2 ஆண்டு ஐடிஐ படிப்பை படிச்சிருந்தா அந்த பாடப்பிரிவுகளுக்கு உங்களுக்கு பாலிடெக்னிக்கில் லேட்ரல் என்ட்ரியில் சேர்த்துக்கிறாங்க. மேலும் முழுமையான தகவல்கள் உங்களுக்கு பாலிடெக்னிக்லேயே அரசு பாலிடெக்னிக்கல்லையும் தனியார் பாலிடெக்னிக்கல்லையும் கிடைக்குது. நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி விளம்பர பலகையிலேயே இதை பற்றிய முழு விவரங்களை கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த என்ஐஓஎஸ் சான்றிதழ் பெறும் பொழுது 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ ஐடிஐ சர்டிஃபிகேட்டோடு வாங்கியிருக்கேன் சார், நான் இன்ஜினியரிங் நேரடியாக சேர முடியுமானா அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. என்ன காரணம்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு 3 பாடங்கள் இருக்கணும். இங்கே நீங்கள் ஐடிஐ பாடங்களை படிச்சுட்டு கூடுதலாக 2 மொழி பாடங்கள் விருப்ப பாடத்தை மட்டும்தான் படிக்கிறீங்க. ஆகையினால் அது எப்படின்னா, இப்போ +2ல் ஒரு அக்ரி எடுத்த பையன் இருக்கான். அக்ரி எடுத்த பையன் இன்ஜினியரிங்கில் கோர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கான், அந்த பையன் நேரடியாக இன்ஜினியரிங் போக மாட்டான். அதே மாதிரி காமர்ஸ் எடுத்திருக்கான், வொக்கேஷனல் குரூப் படிக்கிற பசங்க இன்ஜினியரிங் போக முடியாது. அதே மாதிரி இந்த +2 சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு எடுக்க இயலாததுனால விருப்ப பாடமாக நீங்கள் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் நேரடி சேர்க்கைக்கு தகுதி உடையவராக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் சேர்ந்து படிச்சுக்கலாம். ரெண்டாவதாக நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது எம்பிபிஎஸ் சேர முடியுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். டாக்டர் சீட்டு நிச்சயமாக உங்களால் அது சேர இயலாத ஒரு படிப்பு. அதுக்கு பயாலஜிங்கிற பாடம் தேவைப்படும். கூடுதலாக அந்த பாடம் நம்மளுக்கு இங்கே 12ஆம் வகுப்பில் கிடைக்காததுனால நம்மளால் சேர முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதே போல் 3வது பாயிண்டாக அறிவியல் படிப்புகளில் சேர முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நிச்சயமாக உங்களால் இயலாது. அப்போ நீங்கள் அரசு தேர்வுகள் எழுதுவதற்கும் கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கும் பாலிடெக்னிக்கில் லேட்ரல் என்ட்ரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கும் அதன் பிறகு அந்த லேட்ரல் என்ட்ரியை பயன்படுத்தி இன்ஜினியரிங் கல்லூரிகளில் கூட நீங்கள் படிக்கிறதுக்கும் ஒரு நல்ல அரசு வேலைகளுக்கு செல்வதற்கோ சிறந்த பொறியாளர்களாக உருவாகிறதுக்கோ இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் சர்டிஃபிகேட் ஆனது உங்களுக்கு சிறப்பாக பயன்படுகிறது. ஆக இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் எப்படி பதிவு பண்ணணும், ஐடிஐயில் நம்மளுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னா நிச்சயமாக முதல்வரை அணுகி நீங்கள் அதற்கான உதவியை பெற முடியும். நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழை ஐடிஐ படிக்கும்போதே எடுத்துக்கலாம். அதன் மூலமான பல நன்மைகளையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அதே போல் இந்த பதிவு செய்வதற்கான லிங்க்கு ஐடிஐயில் சேர்றதாக இருந்தாலும் சரி, நேரடி சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் போனால் கூட சில ஐடிஐகளில் ஸ்பாட் அட்மிஷனுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நேரடி சேர்க்கைக்கு நீங்கள் ஐடிஐயில் சேர்றதா இருந்தாலும் சரி, ஐடிஐயில் படிக்கிறவராக இருந்தாலும் சரி, இந்த ஓப்பன் ஸ்கூலிங்கினுடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்தி கிளிக் பண்ணி அந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது அரசினுடைய நிறுவனங்கிறத தெளிவுபடுத்தி இதை நீங்கள் ஐடிஐ முதல்வர்கள்ட்ட காமிச்சு உங்களுடைய ட்ரேடு நடத்துகிற ஆசிரியர்கள்ட்ட காமிச்சு நீங்கள் நிச்சயமாக இந்த என்ஐஓஎஸ் சான்றிதழ் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் அரசு வேலைகளிலோ அடுத்தடுத்த உயர்கல்வி படிப்புகளிலோ முன்னேற நம்மளுடைய டெக்னிக்கல் கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் சேனல் வாழ்த்துகிறது. உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் தயங்காமல் கமெண்டில் கேளுங்க, பதில் சொல்ல காத்திருக்கேன். நன்றி.